அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு குருபெயர்ச்சி பலன், நட்சத்திரம், ஆதாயம், விரயம், கந்தாய பலன், உள்ளது உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன்கள் காண்போம். சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த குரோதி ஆண்டு துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்கள் தொழில் ஜீவனம் நன்றாக இருக்கும். நல்ல தனவரவை பெற்று மகத்தான வெற்றிகள் பெற்று சந்தோஷத்துடன் இன்புற்று வாழ்வீர்கள். குரோதி ஆண்டு கோச்சார கிரக நகர்வுகளை காணலாம். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை 13/4/2024 இரவு 8:14 விருச்சிக லக்கணத்தில் மிதுன ராசியில் குரோதி வருடம் பிறக்கிறது. குரோதி வருஷ கோச்சார கிரக நிலைகளை பார்க்கும்போது கும்பராசியில் சனி செவ்வாய், மீனராசியில் சுக்கிரன் புதன் ராகு, மேசராசியில் சூரியன் குரு, சந்திரபகவான் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசியில் கேது. 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி உள்ளது உள்ளபடி பலன்கள் காண்போம். இந்த குரோதி வருடம் சுவாதி நட்சத்திர அதிபதி ராகு துலாம் ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நட்சத்திர அதிபதி இந்த ஆண்டு நல்ல நிலையில் இருக்கும்போது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு விபரீத ராஜயோகம் நடைபெறும். எதிர்பாராத தனவரவை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. நட்சத்திர அதிபதி 6ஆம் வீட்டிலே ராசிக்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான சுக்கரனுடன், விரயத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான புதனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடம் பலமாக இருக்கிறது. அரசு காரியங்கள் மூலம் இந்த வருடம் சட்ட சிக்கல் இல்லாமல் பார்த்துங்க. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் உயர் அதிகாரிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் வீட்டிலே ராகுவுடன் புதன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது செய்யக்கூடிய வேலையும் செய்யக்கூடிய தொழிலும் அன்றாட பணிகளை அன்றாடம் செய்யுங்கள். இந்த ஆண்டு உங்களுடைய பேச்சால் உங்களுடைய செயல்பாடுகளால் சில தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. துலாம் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மிக பலமாக இருக்கிறார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கும் கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனியுடன் கூட்டணி சேர்ந்திருக்கிறார். இந்த வருடம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பலன் இல்லை. 5ஆம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்யக்கூடிய நிலை வரும். பூர்வீக சொத்துக்களில் வாக்கிய வரப்பு தகராறு, சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம், அண்டை அயலான இடம், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. 5ஆம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. நேர் 7ஆம் வீட்டிலே சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை குருபகவான் அமர்ந்திருக்கிறார். முதல் 18 நாட்கள் குரு பலன் உண்டு. நேர் 7ஆம் வீட்டிலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். சூரியன் குரு கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது மூத்த உடன்பிறப்புகளிடம், தந்தையிடம் இந்த வருஷம் விதண்டாவாதம் இல்லாமல் அரசு காரியங்கள் மூலம் நீங்கள் அரசுக்கு விரோத செயல்கள் இல்லாமல் பார்த்துங்க. இல்லைன்னா அரசு தண்டனை பெறக்கூடிய சூழ்நிலையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டுவிடும். சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு. இந்த 4 வருடகிரகங்களை வைத்து சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நட்சத்திர கந்தாய பலன்கள் காண்போம். குரோதி ஆண்டு நட்சத்திர கந்தாய பலன் முதல் 4%, நடு 0%, கடை 2%. இந்த ஆண்டு சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரை முதல் கந்தாயம் 4% இருக்கிறது. ஆவணி முதல் கார்த்திகை வரை நடுகந்தாயம் 0% இருக்கிறது.
ஆவணி முதல் கார்த்திகை வரை அரசுக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடாதீர்கள். அரசு கோபம் உங்கள் மேல் படும். அரசு தண்டனை பெறக்கூடிய வாய்ப்புகளும் ஆவணி முதல் கார்த்திகை வரை உண்டு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். மார்கழி முதல் பங்குனி வரை 2% உண்டு. இந்த வருடம் நடுமத்தியில் கந்தாயம் குறைவதனால் அரசு காரியங்களில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குரோதி ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு காண்போம். சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகான் பெயர்ச்சி ஆகிறார். கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதத்திலும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், மிருகசீரிச நட்சத்திரம் 2 பாதத்திலும் இந்த ஆண்டு குருபகான் சஞ்சாரம் செய்வார். துலாம் ராசிக்கு 8ஆம் வீட்டிலே முயற்சிக்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்கிறார். துலாம் ராசிக்கு குருபகான் 3க்கும் 6க்கும் உடையவர், மறைவு ஸ்தானாதிபதி. இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது விபரீத ராஜயோகம், இன்சூரன்ஸ் பணம், விபத்துகளால் வரவேண்டிய பணம், கொடுத்த பணம் திரும்பவே வராது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த பணம் இந்த வருடம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். இன்சூரன்ஸ் பணம் இந்த வருடம் வரும். 8ஆம் வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது எதிர்பாராத தன வரவுகளும் உண்டு. லாட்டரியில் பம்பர் பிரைஸ் அடித்து ஒரே நாளில் கோடீஸ்வரனா முதலாளியா திடீர் பணக்காரனாகக்கூடிய வாய்ப்புகளும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. 8ஆம் இடம் என்பது அஷ்டமம். கோச்சாரத்திலே குருபகான் தன்னுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது செல்வாக்கு குறையும், புகழ் கீர்த்தி குறையும், உங்களுடைய மதிப்பு மரியாதை குறையும். உடலில் நோய் நொடி தொந்தரவுகள், வயிறு சார்ந்த பிரச்சனை, அஜீரண கோளாறுகள் இந்த மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுபகிரகமான குருபகான் 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உங்கள் தகுதிக்கு மீறி கடன் வாங்கக்கூடாது. உங்கள் தகுதிக்கு மீறி கடன் வாங்கிட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாமல் கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடாது. 8ஆம் வீட்டில் குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது சுபகிரகம் ஒரு வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது அந்த வீட்டை விரிவுபடுத்தி விடுவார். அசிங்க அகுமானம் இல்லாமல் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எதிர்மறையான எண்ணங்களும் மனக்குழப்பங்களும் மன அழுத்தங்களும் வருவதற்கான வாய்ப்புண்டு. கோச்சாரத்திலே 8ஆம் வீட்டில் குருபகான் வரும்போது கணவன் மனைவிக்குள் சண்டை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடுறது, பெற்றோரிடம் சண்டை கட்டிக்கிட்டு பிள்ளை வீட்டை விட்டு ஓடுறது, அல்லது கடங்காரர்களிடம் பயந்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடுறது, இந்த மாதிரி மற்றவரிடம் பயந்துக்கிட்டு முடியாது அப்படின்னு தாழ்வு மனப்பான்மையில் விபரீத முடிவெடுக்காமல் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் தைரியமாக இருக்கணும். இந்த வருடம் நீங்கள் தைரியத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா கோச்சாரத்தில் 9ஆம் வீட்டில் குருபகான் வரும்போது ஓடி போனவனுக்கு 9லே குரு என்று சொல்லப்பட்டுள்ளது. 8ஆம் வீட்டில் குருபகான் வரும்போது பெரும்பாலும் சுவாதி நட்சத்திர இளைஞர்கள் விபரீத முடிவெடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். குடும்ப நபர்களிடம் பயந்துக்கிட்டு, சுற்று வட்டார பகுதிகளிடம் பயந்துக்கிட்டு, அசிங்கத்துக்கு பயந்து, அகுமானத்துக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடாமல் நீங்கள் இருக்க வேண்டும். தைரியமாக இருங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், மற்றவர்கள் உங்களை குறை சொன்னாலும் நீங்கள் தைரியமாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும். 8ஆம் வீட்டில் குருபகான் அமர்ந்து 3 பார்வையால் 3 வீடுகளை பரிசு செய்வார். அந்த 3 வீடுகள் வழி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு யோகம் உண்டு. குரு பார்க்க கோடி நன்மை. 12வது வீடான விரயஸ்தானத்தை குருபகான் பரிசு செய்யும்போது விரய செலவுகள் குறையும், நல்ல உறக்கம் வரும். 12வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது சுபிட்சம் அடைகிறார். நீண்ட தூர யாத்திரை, பழனி பாத யாத்திரை, திருப்பதி பாத யாத்திரை, காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஆன்மீக பாத யாத்திரை செல்லக்கூடிய நிலையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். 12வது வீட்டை குருபகான் பரிசு செய்யும்போது குடும்பத்தை விட்டு வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். தேவையில்லாத செலவுகள் அப்போது விரய செலவுகளும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும்.
குரு பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை குடும்பஸ்தானமான 2ஆம் வீட்டிற்கு விழுகிறது. 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் 2ஆம் வீட்டிற்கு விழுகிறது. தெய்வ காரியங்களுக்காக, கோயில் கட்டுமான பணிக்காக, கோயில் கும்பாபிஷேகத்திற்காக, உங்களுடைய குலதெய்வத்திற்காக இந்த ஆண்டு செலவுகள் செய்யக்கூடிய நிலை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். 2ஆம் வீட்டை சனி குரு 2 கிரகங்கள் பாரி செய்யும்போது இந்த வருடம் சராசரியான வருமானம் எதிர்பார்த்த மாதிரி சரிசமமாக செல்லும். உங்களால் உங்கள் குடும்ப நபர்கள் சிறப்புடன் இன்புற்று வாழ்வார்கள். குரு பகவானுடைய 9ஆம் பார்வை 4ஆம் இடமான சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. நல்ல வீடு கட்டலாம், வண்டி வாகனங்கள் வாங்கலாம், சொகுசாக நல்ல காரு வாங்கி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடம் போயிட்டு வரலாம். 4ஆம் வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது உங்களுடைய மன எண்ணம் புத்துணர்ச்சி அடையும். படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் சாதனை புரியலாம். தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். 4ஆம் வீட்டை குரு பகவான் பாரி செய்யும்போது சுக வேதனை தீரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். நோய் நொடி தொந்தரவுகள் வந்தாலும் அது உடனே மருத்துவ ட்ரீட்மெண்ட்டால் சரி செய்து கொள்ளலாம். குரு பகவான் 3 வீடுகளை பாரி செய்யும்போது சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையே கொடுக்க போகிறது. நட்சத்திர அதிபதி 6ஆம் வீட்டிலே இந்த வருடம் சஞ்சாரம் செய்யும்போது நீங்கள் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். நீங்கள் யாரிடமும் போட்டி போடாதீங்க. நீங்கள் அன்றாட பணிகளை அன்றாடம் செய்து கொண்டிருக்கும்போது இந்த வருடம் வர வேண்டிய தன வரவு கண்டிப்பாக வரும். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 6ஆம் வீட்டிலே ராகு பகவான் மிக வலுவாக சஞ்சாரம் செய்கிறார். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 6ஆம் இடத்து ராகுவால் அதிர்ஷ்டங்கள் பல. 5ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய இடம் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். 12ஆவது வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஆன்மீக பயணம் இந்த வருடம் உங்களுக்கு அமையும். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.